இரக்கத்திற்கான வேண்டுதல். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். நியாயாதிபதிகள் 16:28. இணைய வழிகாட்டியை பயன்படுத்தி தன் புதிதாக பணியமர்த்தப்பட்ட பள்ளிக்கு தன் 2 சக்கர வாகனத்தில் பயணத்தை தொடர்ந்த பள்ளி ஆசிரியர் 50 மீட்டரில் வரும் இடதுபுற திருப்பத்தில் செல்க என்று அறிவுறுத்தியதை வலதுபுறம் என நினைத்து திரும்பவே வாகனம் வந்து நின்றது பெரிய நுழைவு வாயிலுக்கு முன். ஆர்வமாய் ஏறிட்டு பார்த்தவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. அது கல்வி கூடமல்ல, கல்லறை தோட்டம். சிறு வழிமாற்றம் கூட இலக்கையை இழக்க செய்து விடுகின்றது. இங்கும் தனது பிறப்புக்கு முன்னமே கர்த்தரால் முன்னறிவிக்கப்பட்டவனாய் முன்னிறுத்தப்படும் தலைவன் சிம்சோன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்னும் வாக்குறுதிக்கு உரிமைக்காரன். கர்த்தரின் சித்தமே தனது வாழ்வின் நோக்கமாய் கொண்டு செயல்படும்படி ஆண்டவரால் எதிர்பார்க்கப்பட்டவன். அவன் வாழ்வின் சில சறுக்கல்கள் பல வருத்தங்களை விளைவித்து விடுகின்றன. கண்கள் குருடாக்கப்பட்டது, கைகள் விலங்கிடப்பட்டது. சிறைச்சாலை கம்பிகளுக்கு பின்னே உலகிலேயே மகாபலசாலி என்று பட்டம் பெற்ற வீரர் மாவரைத்து கொண்டிருந்தான். வேடிக்கை காட்ட அழைக்கப்பட்டவன் கிடைத்த பொழுதில் வேண்ட ஆரம்பித்தான். கிடுகிடுவென கட்டடம் நொறுங்க மாண்டனர் பெலிஸ்தியர்கள். வரலாறு சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர் அதிகமாயிருந்தார்கள் என்று. ஆம் நண்பர்களே, திசை மாறும் படகிற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் போல் தடமாறிய வாழ்வை சீர் செய்யும் இரக்கத்திற்கான இறைவேண்டலை இன்றே ஏறெடுத்து இனியரோடு இணைந்து பயணிப்போம். இனிதாய் அமையட்டும் இந்நாள். ஜெபம். கருணை நிறைந்த ஆண்டவரே, தடுமாறும் தருணங்களில் தம் அருள் பெற்று சீரடைய துணை புரியும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்.